ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் எடிட்டிங் செஷன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்ஸ் பற்றி. கட்ஸ்னால் பேசிக்காக என்ன? ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்துலேருந்து பிரிக்கிறதுக்கு பேர் தான் கட். அதாவது ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் இருக்க செப்பரேஷன் ஒரு இன்டர்செக்ஷன் ஒரு ஜாயினிங் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம கட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஏன் ஒரு கட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கட்டே பண்ணாமல் ஒரு ஃப்ளாட்டான வீடியோ வச்சுருந்தோம் அப்படின்னா இட் டசன்ட் கிரியேட் விஷுவல் என்கேஜ்மெண்ட் வித் தி ஆடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கும் போது நிறையா ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ஏன் ஒரு கட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம்னா, ஃபஸ்ட்டு எல்லா ஃபிலிமுக்கும் பண்ணுறது ரஃப் கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் எல்லா கட்சையும் போட்டு ஒரு ஃபிலிமை ஜாயின் பண்ணி இல்லை ஒரு ரீலை ஜாயின் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அதில் வந்து ட்ரான்சிஷன்ஸ், கட், மாஸ்கிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே அதுக்கு மேலே போடுற ஒரு சில ஸ்பைசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணிக்கு மேலே போடுற பட்டை கிராம்பு மாதிரி தான் வந்து அந்த மிச்ச எஃபெக்ட்ஸ் எல்லாம். ஆனால் கட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த கட்ஸ்ன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது. ரொம்ப நிறையா இருக்குது. நம்மளால் அது வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு நம்மளால் அது வந்து ஒரு செக்மெண்ட்டாக பிரிக்க முடியாது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 10 கட்ஸ் இருக்குது. அந்த 10 கட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத தான் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வில் ஜம்ப் ஆன் டு திஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்ஸ். சிம்பிள் கட், ஜே கட், எல் கட், மான்டாஜ், மேட்ச் கட், ஜம்ப் கட், கட் ஆன் ஆக்ஷன், கட்டவே, கிராஸ் கட்டிங், இன்விசிபிள் கட். என்ன ப்ரோ இத்தனை கட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா கட்டுமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கட்டையும் நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே போயிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளேயே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியோன்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு நாங்கள் எடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இங்கே ஆல்ரெடி ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே ஆல்ரெடி ரேண்டமாக இருக்கிறதுனால நான் எங்கெங்கே வந்து நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தெளிவாக. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த இடத்துக்கும் இருக்க இந்த ஜாயினிங் பாயிண்ட் தான் வந்து நம்ம வந்து கட்டுன்னு வந்து சொல்லுவோம். புரிகிறதா? இந்த இடம் புரியுதுல்ல? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்த தான் நம்ம வந்து கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் சிம்பிள் கட் எங்கெங்கெல்லாம் ப்ரோ பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே சிம்பிள் கட் தான். அந்த பேசிக்காக ஒரு சிம்பிள் கட்டை வச்சு தான் அதுக்கு மேலே இருக்க எல்லா கட்டையுமே பண்ணுவோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுக்கு மேலே லேயராக போடுறதுக்கு பேர் தான் வந்து வேறு கட்ஸுங்கிற பேர் வரும். ஸோ சிம்பிள் கட்னா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கு இருக்க இன்டர்செக்ஷன் ஜாயினிங் பாயிண்ட், சிம்பிளாக ஒரு வீடியோவை கட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து எல் கட். அது என்ன எல் கட்? நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எல் கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம்லைனில் பார்க்கும்போது எல் ஷேப்லேயே இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜோட பாதி இருந்து இருக்க ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஃபுட்டேஜ் அதை ஓவர்லாப் பண்ணிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜோட ஆடியோ மட்டும் ஓடிட்டு இருக்கும். ஆனால் செகண்ட் ஃபுட்டேஜோட வீடியோ வந்து முதல்ல வந்துடும். இது வந்து நம்ம நிறையா படங்களில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போது இதைத்தான் வந்து நம்ம வந்து எல் கட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கா, இந்த ஆடியோ ஓடிட்டு இருக்கும். ஆனால் அடுத்த வீடியோக்கு மாறிட்டு தான் பொறுமையாக அதுக்கு அடுத்ததுக்கு மாறும். ஏன் அப்படின்னா இது இட் கிரியேட்ஸ் அண்ட் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு படம். இல்லாட்டி கட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இதே விஷுவல் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம எடிட்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, இன்னும் நேச்சுரலாக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கட் பண்ணுறது. ஏன் எல் கட்னா இங்கே பாருங்கள், இது எல் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து எல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஜே கட்டும். ஜே கட் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்ல ஓவர்லாப் ஆகி டேக் ஓவர் பண்ணிடும். செகண்ட் வீடியோ வந்து அதுக்கு அடுத்து செகண்ட் வீடியோட ஆடியோ ப்ளே ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்னமும் ஓடிட்டு இருக்கும். பாருங்கள், இது ஜே ஷேப்பில் இருக்கா, இதனால தான் இது வந்து ஜே கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆன் ஸ்க்ரீன். இப்போது மேட்ச் கட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆள் இல்லை ஒரே பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் ஆளுங்க மாறுவாங்க. இப்போ இதே பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு பதிலாக அடுத்து வேறு ஆளுங்க மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை மேட்ச் கட்டுன்னு சொல்லலாம். இல்லாட்டி வேறு பேக்ரவுண்டில் வேறு ஆள் மாறலாம். இல்லை வேறு பேக்ரவுண்டில் ஒரே ஆள் கூட மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஆட்ல இருந்து வேறு பேக்ரவுண்டில் ஒரே ஆளை நான் மாறிக்கிட்டே இருப்பார் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் இப்படி உட்காந்துருக்கானா, அடுத்த சீன்லேயும் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பான், அதுக்கு அடுத்த சீன்லேயும் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பான். இப்போ நான் இன்னும் இதாக காட்டுன்னு பாருங்க. இது ஒரு மேட்ச் கட், இது ஒரு மேட்ச் கட். புரியுதுங்களா? பேக்ரவுண்டும் மாறுது, அட் தி சேம் டைம் அங்கே இருக்க அதே ஆள் தான். ஆனால் அதே மாதிரி உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அது வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து இப்படியே கூட உட்காந்துருப்பாங்க, பேக்ரவுண்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். அது நிறையா சாங்ஸ்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸை வந்து டக்குன்னு இப்படி கண் திறக்கும் போது பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டடாக சென்டர் ஆஃப் தி ஃப்ரேம் வச்சு எடுப்பாங்க. பட் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எடுத்ததுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கல. இது நாங்கள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் தான், யாரும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது.
ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி, புரியுதா? இதுக்கு பேர் தான் வந்து மேட்ச் கட்டுன்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இப்போ ஜம்ப் கட்னா என்ன? ஜம்ப் கட்னா வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, நம்ம ஹரிபாஸ்கரோட சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ஜம்ப் கட். ஒரே வீடியோவில் மல்டிபிள் டைம்ஸ் கட் பண்ணி அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இடையில ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிளிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிளிப்லேயே நான் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணி, இங்கே ஒரு 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 கட் பண்ணி, இப்படி நான் வரிசையாக கட் பண்ணிகிட்டே வரேன். கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் கிளிப்ஸ் வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் கிளிப்ஸை நான் டெலீட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வர போகிறேன். லைக் நம்ம அந்த இடத்துல கட் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டு, இந்த கிளிப்ஸ் எல்லாம் முன்னாடி நான் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கும்னா, புரியுதுங்களா? டக் 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 டக்குன்னு மாறுது பாருங்க. இன்னும் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ நல்லா பாருங்க. அந்த ஒரே வீடியோவில் நிறையா ஷார்ட்ஸை வந்து கொண்டு வரத்துக்கு பேர் தான் வந்து ஜம்ப் கட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அதை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெப்பியான ஃபீலும் ஒரு கோக்கியான ஃபீலும் வந்து கொடுக்கும். இதே இந்த சீனை வந்து ரோஜா படத்தில் மணிரத்னம் சார் தான் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து யூஸ் பண்ணார். ஸோ அந்த கிளிப்பை கூட நீங்கள் இப்போ பாருங்களேன். இதே மாதிரி நிறையா கட்ஸ் வந்து இந்த வந்து இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் ஹரிபாஸ்கர் வந்து இது பண்ணியிருக்காரு. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, டு கிரியேட் விஷுவல் ஸ்பீட் இன் தி மூவி ஆர் விஷுவல் ஸ்பீட் இன் எனி ரீல்ஸ் தட் யூ ஆர் வாட்சிங் அவுட். அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது வந்து கட் ஆன் ஆக்ஷன். கட் ஆன் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை இன்னொரு இடத்துல இப்படி மாறுறோம். இது நிறைய படங்களில் பார்க்கலாம். இல்லை எங்களோட ஷார்ட் ஃபிலிமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நாங்கள் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு கட் ஆன் ஆக்ஷனுக்கான சீன்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். இப்போது கட் ஆன் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக வச்சு காட்டுறேன். இப்போ இந்த எங்களோட ஷார்ட் ஃபிலிம் இங்கே இப்போ ஓடிட்டு இருக்கா. ஸோ இப்போ இதே ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் மல்டிபிள் இடங்களில் வந்து இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த கட் ஆன் ஆக்ஷனை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பாட்டிலை வந்து பார்த்துட்ருக்கேனா, நான் பாட்டிலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ மேலே திரும்புவேன். பார்த்துட்ருக்கேனா பாருங்கள், பார்த்துட்டு இருக்கும்போது மேலே திரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் பாட்டில் அங்கேருந்து எடுத்துட்டேன். எடுத்தோன்னே கட் ஆயிடுச்சு. கட் ஆகிட்டு அடுத்த சீனுக்கு வந்து இந்த ஃப்ரேமுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து இந்த பாட்டிலை பார்த்துட்ருக்கேன்னா, பாட்டிலை பார்க்குறப்ப அடுத்த சீனில் கட் ஆகி திருப்பி நான் பாட்டிலை பார்த்துட்ருக்கேன். திருப்பி அதுக்கு அடுத்த சீன் திருப்பி நான் அதே பாட்டில் நான் வேறு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து இதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என் தலையிலேருந்து பாட்டில் வந்து ஒன்று விழுவோம். இந்த பாட்டில் விழுந்ததுக்கப்புறம் நான் கீழே பார்க்குறேன்னா, கீழே பார்க்குறத மேலேருந்து காட்டும். திருப்பி பாருங்கள், மேலே பார்த்துட்டு திருப்பி கீழே பார்க்குறேன்னா, கீழே பார்த்த நான் இப்போ உட்காருவேன். உட்காந்துட்டு அதை எடுத்துகிட்டு திருப்பி மேலே பார்த்துட்டு நான் வந்து கீழே பார்க்குறேன். திருப்பி மேலே பார்க்குறப்ப ஆங்கிள் வந்து என் ஃபேஸ் கிட்ட மாறிடும். ஸோ இதைத்தான் ஒரு ஆக்ஷன் நடக்கிறப்ப அந்தந்த இடத்துல சீன்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கேருந்து இப்படி ஒரு கதவை திறக்க போகிறப்ப எனக்கு பின்னாடி இருக்கலாம், இல்லை கதவை திறக்கிறப்ப முன்னாடி கேமரா வந்துடும். ஸோ அதைத்தான் வந்து கட்டிங் ஆன் ஆக்ஷன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிராஸ் கட்டிங் ஆர் பேரல் கட்டிங்னு கூட அதை சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, வேறு இடத்துல ஒரு சீன் நடக்கும். லைக் ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசண்ட்டை வந்து மாற்றி இன்டர்லாப் பண்ணி காட்டுவாங்க, இன்செப்ஷன் படத்தில் காட்டுற மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ வந்து இப்போ லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காரு அப்படின்னா, அடுத்தவர் என்ன பண்ண போகிறாருன்னா, லிஃப்ட்டில் போயிட்டு எவனோ ஒருத்தர் கொலை பண்ண போகிறாரு. ஆனால் அவர் கொலை பண்ண போகிறதையும் நம்மள்கிட்ட காட்டுவாங்க, தி சேம் டைம் ஒரு லிஃப்ட்டில் போகிறதையும் காட்டுவாங்க. மேட்ச் பண்ணி காட்டுவாங்க. அதை ஏன் அப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அகெயின் டென்ஷன் பில்டப். இன்செப்ஷன் படத்தில் ரொம்ப சூப்பராக அந்த சீன்ஸ் வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸை பாருங்கள். இந்த
கோக்கியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது இட் வில் கிரியேட் விஷுவல் என்கேஜ்மெண்ட் டு தி ஆடியன்ஸ். ஒரு டென்ஷன் வந்து படத்தில் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் வந்து இந்த கிராஸ் கட்டிங் ஆர் பேரலல் கட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. மான்டாஜ் மான்டாஜ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கட்டுங்க. பேசிக்காக சொல்லணும்னா ஒரு பாட்டில் நம்மளுக்கு வந்து அதை ரொம்ப கிளியராக ஒரு எந்த பாட்டை வச்சு சொல்லலாம்னா தெரி படத்தில் வர என்ஜீவன் பாட்டை வச்சு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த பாட்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அதுக்கடுத்து கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தது குழந்தை வளரும். அதுக்கு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சீக்வன்சஸ் வந்து போய்கிட்டே இருக்கும்ல. மல்டிபிள் சீக்வன்சஸை ஒன்றா போட்டு ஒரே இடமா காட்டுறதுக்கு பேர் தான் மான்டாஜ்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் அது வந்து ஜஸ்ட் லைக் சாங்குக்கு தான் அதிகமாக வந்து மான்டாஜ் யூஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸுக்கும் நீங்கள் மான்டாஜ் யூஸ் பண்ணலாம். ரீல்ஸில் வந்து நீங்கள் டக்குன்னு நிறைய விஷயங்களை காட்டணும் அப்படின்னா நீங்கள் மான்டாஜ் யூஸ் பண்ணலாம், பேரலல் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக பேரலல் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மேட்ச் கட்டு தான் இன்றைக்கி வந்து இருக்க நிறைய ரீல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நானே இந்த ரீலோட ப்ரோமோவில் ஒரு மேட்ச் கட் வந்து இப்படி பண்ணோன்னு நான் மாறுற மாதிரி ஒரு ரீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா கட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு மேலே நிறையா கட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு கற்றுக்க ஒன்றும் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்காக ஒரு கட்டாக வந்து தெரிய வரும். நீங்கள் போய் சும்மா தேடி பாருங்களேன். கேன் யூ டிஃபைன் ஹவு மெனி கட்ஸ் ஆர் தேர் இன் வீடியோ எடிட்டிங்? இட் கேனாட் பி டிஃபைன்ட். பட் ஸ்டில் இந்த மாதிரி இந்த ஒரு 10 கட்ஸாக தான் நம்மளுக்கு வந்து கூகுளாக இருந்தாலும் காட்டும், எவனாக இருந்தாலும் அதை தான் காட்டுவான். ஏன்னா இது 10 தெரிஞ்சிட்டனாலே மிச்சதெல்லாம் ஈஸி. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு கட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டாவின்சியில் சொல்லி கொடுத்துட்டீங்க. எப்படி ப்ரோ வந்து கேப்கட்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். கேப்கட்டில் எந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் போனாலும் இதே ப்ரொசீஜர் தான். மொபைலுக்கு போனீங்க அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஆடியோவையும் வீடியோவையும் செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறமா தான் எல் கட்டு ஜே கட்லாம் வந்து அதில் பண்ணலாம். எப்போவுமே அதை பிரித்து வச்சிங்க தான் வந்து என்ன கேட்டால் அது லிங்க் பண்ணாமல் செப்பரேட் பண்ணியிருங்க வீடியோவையும். அதுதான் வந்து எடிட்டிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ஒரு கன்வீனியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது கொடுத்துரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பேசிக் அதில் வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் கேப்கட் மொபைலில். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து பிரிச்சிடலாம். பிரித்ததுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் மான்டேஜா மேட்ச் கட்டா இங்கே என்ன பண்ணுவோமோ அதே தான் அங்கே பண்ண போகிறோம். என்ன 2 கையை வச்சு பண்ணுவோம். இங்கே வந்து கர்சரை வச்சு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் திஸ் இந்த ஃபியோ ஆடோட இந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு ஆட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதிலே எல்லா கட்ஸும் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி க்ளீன் க்ரீனோட ஷார்ட் ஃபிலிம் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் ஃபுல்லாக கட்ஸ் தான் இருக்கும். அந்த படத்தில் அந்த கட்ஸை வந்து நாங்கள் கட்ஸ் வச்சு மேஜராக எடுத்த படம் அது. கட்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக்காக ஒருவேளை சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். இல்லை கட்ஸுக்குன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். நிறைய ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் கட்டாக தான் அந்த படத்தில் இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்சிஷன்ஸ் பற்றி பேச போகிறது கிடையாது, வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னங்கிறத சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே அப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.